மேச ராசிக்காரங்களுக்கு நம்ம இந்த குரு பயிற்சி பலனை பற்றி பார்ப்போம். 1/5/2024 அன்று நமக்கு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு. சரி, இதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ மேசத்துலேயே குரு இருந்து இவ்வளோ நாள் உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்த்தாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. மேச ராசிக்கு குரு மேசத்துலேயே இருந்து 9ஆம் இடத்தை பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 10% பேருக்கு மட்டும்தான் நல்லா இருந்திருக்கும். 90% பேர் கொஞ்சம் ரொம்ப சிரமத்தில் தான் இருந்திருப்பீங்க. 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும், அதுக்கான பண விஷயங்கள் மட்டும் கிடைக்காமல் இருக்கும். தொழில் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு, பண வசதி இருந்தால் நான் இந்த தொழிலை பண்ணியிருப்பேன், அந்த தொழிலை பண்ணியிருப்பேன், காசு பத்தலை, வேலைக்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருந்துருப்பார் இவ்வளோ நாள். ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களை பார்த்து நிறையா நன்மைகளை கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மை தான். அதே சமயத்தில் உங்களுக்கு குரு 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி என்பதால் என்ன பண்ணியிருப்பார், லக்னத்தில் உட்காந்துருக்கும் பொழுது முதலீடுகள் அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்காம கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஃபாரின் போகணுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் தடையாக இருக்கும். சரி, இப்போ இந்த குரு பயிற்சியில் ஃபாரின் போகிறவங்க போகலாம், பணம் தடையாகாமல் கிடைக்கும். இது ரெண்டும் ஓகேவா இருக்குதா உங்களுக்கு? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல பாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வலி வேதனைகள்லாம் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் ரீதியாக சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்புகளை கொடுத்து அதை அப்பைக்கப்போ சரி பண்ணிவிடுவார். குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலே குரு சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை வச்சுருப்பார். சில பேருக்கு அந்த ராசிக்காரங்களுக்கு லக்ன ரீதியாக குரு மறைஞ்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் குழந்தைகள் ரீதியாக நிறைய செலவாயிருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் கணவன் மனைவி உறவு பாதிச்சிருக்கும், மற்ற எல்லாருக்கும் பாதிச்சிருக்கிறாரு. குரு யாருடைய ஜாதகத்தில் கொஞ்சம் மறைந்து இருக்கிறாரோ அது மாதிரி இருந்திருந்தால் உங்கள் மேச ராசிக்கு கணவன் மனைவி உறவுகளிடையே சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும். இனிமே அந்த வேலையை பண்ண மாட்டார் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் உறுதியாகலாம். இவ்வளோ நாள் கொஞ்சம் பயத்தோடையும் கொஞ்சம் கஷ்டத்தோடையும் தான் ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தார். சரி, 8ஆம் வீட்டையும் பார்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தார். உங்களுக்கு விருச்சக ராசியும் பார்த்தார். சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருந்தனால கொஞ்சம் கஷ்டங்களும் இருந்திருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் ரீதியாக சில தொந்தரவுகளும் இருந்திருக்கும். சில பேர் காதல் அது இதுன்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் மன கஷ்டப்படுறது அந்த மாதிரி விஷயங்களை கூட வச்சுருக்கோம். 9ஆம் இடத்துல இருக்கிறனால உங்கள் பேச்சை கேட்காம அவங்க ஒரு திருமணம் பண்ணுற விஷயங்களை கூட ஏக்கியிருப்பார். இப்போ மறுபடியும் அவங்களோட பகையாளித்தனமாக போகிற விஷயங்களை இல்லாமல் மறுபடியும் அவங்களோட ஜாயின் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணும். உங்களுடைய குழந்தைங்க இருக்காங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கிற நேரங்களை கூட இப்போ நடத்துவார். 2ஆம் இடத்துல குரு இருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பார். சரி, 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால என்ன பலன்? புதன் யாருக்கு ரொம்ப பலமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு கொஞ்சம் கடனாகும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேச ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துலையே குரு வருது, ரிஷபராசியில் இருக்கிறார். 2ஆம் இடத்துக்கு குரு வந்தோடனே தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்லாம் நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் 6ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாருங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் பார்த்துங்க. புதன் ரொம்ப வலுத்து இருந்தால் கண்டிப்பாக கடன் பண்ணுவார். திடீர்னு தொழில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கடன் ஆக்குவார். ஏன்னா அந்த இடத்துல இருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பார். தொழில் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா நட்டம் பண்ணிட்டு தான் லாபத்தை கொடுப்பாரு. அதனால் அதிக முதலீடை போடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் இதை கேட்கும்போது தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரியும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதிங்கிறது புதன். அதே சமயத்தில் அந்த 3ஆம் வீடு அப்படிங்கிற பாவகம் லக்ன ரீதியாக பார்த்தாலும் ராசி ரீதியாக என்ன பண்ணுது, அது சகோதர பாவமாகவே எடுத்துக்கலாம். லக்ன ரீதியாக பார்க்கும் பொழுது தான் முழுமையாக இயக்கும். இது கொஞ்சம் ஒரு 10% இயக்கும். அப்படிங்கிற சூழ்நிலையில் சகோதரர்கள் ரீதியாக சில மன கஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ இவ்வளோ நாளாக இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு அதை கொடுப்பார். அவர்கள்ட்ட கொஞ்சம் வீண் வாக்குவாதங்கள் எதுவும் பண்ணிடாமல் சகோதர ரீதியாக இணங்கி போங்க. எதுவும் மன கஷ்டப்படுற மாதிரி பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தவங்க இப்போ 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால சிலர் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனைகள் லைட்டாக வரும். அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரச்சனைகள் நிறையா இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ பிரச்சனைகளை பண்ணாது. அது ஒரு கிரக நிலைகளே அப்படித்தான். ஏன்னா 1ஆம் வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரியும் 2ஆம் வீட்டில் இருக்கிற ஒரு மாதிரியும் செய்வார். ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கும்போது 8ஆம் வீட்டை குரு பார்ப்பார், 10ஆம் வீட்டையும் பார்ப்பார். பொறுப்பான விஷயங்களுக்காக சில செயல்களை நம்ம ஈடுபடும் பொழுது சில வாக்குவாதங்களும் ஈடுபடும். புதன் 3ஆம் இடத்துக்கு அதிபதி என்பதால் தான் செய்கிற புத்தி, தன்னுடைய அறிவு கூர்மை, அறிவு எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வருவது இயற்கைங்க. வண்டி வாகனங்களை இந்த வண்டி ஓட்டுறவங்க, வண்டி வாகனங்கள் தொழில் பண்ணுறவங்க, ஸ்பேர் பார்ட்ஸு தொழில் பண்ணுறவங்க,
கட்டிடத் தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அதே சமயத்தில் அதிக முதலீடு போடாதீங்க. ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரியும். என்னடா நம்ம ஓட்டது ஒரு அமௌண்ட்டை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கடனில் தான் இருக்கும். என்ன இவ்வளோ பெரிய தொழில் பண்ணியிருக்கோம், நல்லா தான் பண்ணியிருக்கோம், கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கடன்லேயே நிற்கிது, என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் குழம்புவீங்க. ஏன்னா அது ஆரம்பிட்ட பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்காகவே இங்கே கொஞ்சம் கவனப்படுத்துகிறேன். அதாவது என்றைக்குமே ஒரு ஜாதகம் பார்க்குறது வந்து நல்லதை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம வந்து உங்களை உஷார்படுத்த முடியாது. அதுக்காக தான் எல்லா செய்திகளும் சொல்கிறோம். 6ஆம் வீட்டை குரு பார்த்தா அந்த இடத்தை வளர்ப்பார் அப்படிங்கிற முறையில் ருணரோக சத்துருஸ்தானங்கிற விஷயங்களை வளர்க்கும். அதனால் குழந்தைகளோட உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகளோட படிப்பில் கவனம் செலுத்துங்க. ஸ்கூல் ஃபீஸு இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சிரமப்பட்டு தான் கட்டுற சூழ்நிலையை உருவாக்கும். சில பேருக்கு லோன் வாங்கி கட்டி பணம் கட்டுற சூழ்நிலையை ஏற்படுத்துவார். எல்லாருமே கையில் வச்சுக்கிட்டு பண்ணுறதில்ல. சில பேர் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லோன் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போயிடுவீங்க. அப்படி இப்படின்னு பிரித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டுவீங்க பணம்லாம். இந்த மாதிரி ஸ்கூல் விஷயங்களை ஓரளவுக்கு ரன் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து பெண்கள் வந்து யாரையும் இப்போதைக்கு நம்ப வேண்டாம். ஒரு வருஷத்துக்கு யாரையும் நம்பாதீங்க. ஒரு திருமணமே பண்ணணும், ஒருத்தரை லவ் பண்ணுறோம் அப்படி இப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்குனாக்கா ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் அது இதுன்னு போகலாம். ஏதாவது வெளியூர் அதெல்லாம் சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு வேண்டாம். எதுக்காக சொல்கிறேன்னாக்கா சனியின் பார்வை வந்து உங்கள் ராசிக்கு விழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணோம்னா 12வது மாதத்துக்கு பிறகு சனி வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் நின்று விரயங்களை தவிர்ப்பார். அதே சமயத்தில் குருவை பார்ப்பார். குருவை பார்க்கும் பொழுது தான் செய்கிறது எல்லாமே சரின்னு பட்டுரும். அப்போ அவங்க செய்கிறத யார் பேச்சையும் கேட்காம நல்லதையோ கெட்டதையோ அவங்க உடனே செஞ்சிருவாங்க. அதை தான் அந்த இடத்துல உள்ள தாற்பயமே. சிலருக்கு வந்து திடீர் திருமணம் பண்ணும், குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, நிறையா கல்யாண காட்சிகளுக்கு கலந்துக்கிற சூழ்நிலை ஏற்படுத்தும். சிலருக்கு வந்து ஒரு நகை அடவு போகிற விஷயங்கள் சில பேருக்கு பண்ணும். அவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நகை அடவு வச்சு தொழில் பண்ணுறங்கிறவங்க பண்ணவே வேண்டாங்க. நீங்கள் வேலைக்கு போகிறதே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்னா இதை பின்னாடி தான் உணர்வீங்க. மேசராசிக்காரங்க இவ்வளோ நாளாக என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் மூலியமாக சில கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்கன்னா அவங்களுக்கே ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருந்திருக்கும். உங்களுக்கு நண்பர்கள் பழக்க வழக்கங்கிறது இப்போதைக்கு வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ என்ன ஒரு காலச்சக்கரத்துக்கு 5ஆம் வீட்டை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரு. 12ஆம் வீட்டுக்கு செல்கிற வரையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது 12வது மாதம் வரையும் 12வது மாதம் வரையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நண்பர்களிடத்தில் நல்ல பேரோடையே போகும். இப்போ கொஞ்சம் சனி பகவான் அதுக்குள்ளே இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியும் சேர்ந்து இருக்கிறாரு. நீங்கள் நண்பர்களை நம்பக்கூடிய சூழ்நிலையை இப்போ நடத்திக்கிட்டு இருக்குது. இந்த நேரம் 4வது மாதம் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 2024 4வது மாதம் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில் இப்போ நடத்திட்டு இருக்கிறார். இவர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா 2 பேர் ஒரு நண்பர்களை அதிகபட்ச நிலையில் நம்பி தொழில் பண்ணுவோங்கிற ஐடியாலாம் பண்ணிவிட்டு ஏதாவது 2 பேரும் சேர்ந்து ஒரு லாக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடமான துலாம் ராசிக்கு 8இல் மறைந்து அப்படிங்கிறதுனால சனி 8இல் மறைவார். அந்த இடத்துக்கு எல்லாத்தையுமே நம்ம கணக்கு பார்க்கணும். பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கும், மனைவி ரீதியாக நமக்கு பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டையுமே சேர்த்து பார்க்கணும். மனைவி ரீதியாக உள்ள விஷயங்கள் உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருந்துச்சுனாலே போதும், ஒய்ஃப் ரீதியாக பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் பார்ட்னர்ஷிப்ஸ் அப்படிங்கிறது 7ஆம் பாவகம் தான். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகமான துலாம் ராசிக்கு அந்த குரு பகவான் மறைந்து தான் இருக்க போகிறார். ஆனால் 12வது மாதத்துக்கு பிறகு நீங்கள் பண்ணுற வேலைகள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ல் சனி மறைவார். உங்களுடைய நண்பர் அப்படிங்கிற முறையில் 7ஆம் இடத்துக்கு 6ல் சனி மறைவார். அப்படி மறைந்து இருக்கும் பொழுது நல்லது செய்வார். அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே சமயத்தில் நான் மாமியாரை பார்க்க மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் பாருங்கள், அதில் ஒரு புண்ணியம் கிடைக்கும். இதில் நான் ஒரு விஷயம் எப்படி சொல்லுவேன்னாக்கா, இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறத நான் இதில் சொல்கிறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் நிறையா பண்ணி பார்க்குறாங்க, இருந்தும் அந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வரலை, நிறையா சிரமத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் எப்படி இதில் சொல்லுவேன் அப்படின்னா, 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படிங்கிற முறையில் யாராவது ஒரு உடம்பு சரியில்லாதவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறது, குழந்தைகள் ரீதியாக யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்களோட கூட போய் நின்று ஹெல்ப் பண்ணுறது, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு நாள் தங்கி அவங்கள பார்த்துக்கிறது, வயதானவங்களுக்கு உதவி செய்கிறது, குழந்தைகள் ரீதியான உள்ள இந்த ட்ரஸ்டெல்லாம் இருந்துச்சுன்னா போய் சாப்பாடு செஞ்சு நம்ம கையாலே சாப்பாடு செஞ்சு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரி உள்ள பரிகாரங்களை பண்ணும் பொழுது தான் நம்ம அந்த ஆன்மா வந்து இன்னொரு பிறவியில் ஏதோ ஒரு பிறவியில் நம்ம செய்த பாவத்துக்கு தான் நம்ம பிறப்பு எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய
மூதாதையர்கள்லாம். அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதே சமயத்தில் இன்னொரு ஜீவனுக்கு நம்ம வந்து சந்தோஷத்தை கொடுத்துடணும். உடை வாங்கி தரலாம். ஏன்னா சுக்கிரன் வீட்டுக்குள்ளே தானே குரு வர்றாரு. இதை நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். சுக்கிரன் வீட்டுக்குள்ளே குரு வரும்போது உங்களுக்கு விரைய செலவுனா என்ன பண்ணும், துணிமணி வாங்கி ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பண்ணும். நான்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் வசதியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. அதில் சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா சாமியார்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை ₹1 ₹2 ஏதோ ₹10 உங்களால் முடிஞ்ச காசை ஏதாவது அவங்களுக்கு கொடுங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு போர்வை இது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒரு ஆன்மாவுக்கு நல்லது செய்யும் பொழுது நமக்கு இயற்கை நல்லது செய்யும். அதுதான் வந்து ஒரு தாற்பயம். இதெல்லாம் இருக்கட்டுங்க, நான் கோயிலுக்கு போகணுங்க, கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அவங்க விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பெருமாள் வழிபடணுங்கிற நேரம் நடத்துது. அதாவது 6ஆம் வீட்டை பார்த்து யார் உங்களை அடிக்கிறானோ அவனை காலை பிடிச்சிங்கன்னா அடியை குறைச்சிருவான். அதுதான் வந்து உண்மை. இப்போ வந்து புதன் வீட்டை தான் பார்க்குறாரு, 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படிங்கிற முறையில் செவ்வாயின் வீட்டையும் பார்ப்பார், 2 வீட்டையுமே பார்ப்பார். 6, 8 இந்த 2 வீட்டையும் 2ஆம் வீட்டில் நின்று பார்ப்பார், 10ஆம் வீட்டையும் பார்ப்பார். அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய செயல்பாடுகள் எல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு இப்போ விழுது. ஆனால் என்ன, கஷ்டப்பட்டால் தானே காசு கிடைக்கும், கஷ்டப்பட்டால் தான் குடும்பத்தை பார்க்கலாங்கிற சூழ்நிலையில் நீங்கள் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு கொண்டு வரும். கஷ்டப்பட்டால் தானே எல்லாமே கிடைக்கும். அதுக்காக வந்து 6ஆம் வீடு வேலை செய்யலைன்னா சும்மா படுத்தே இருக்கிற சவம் மாதிரி. 6ஆம் எல்லாம் வேலை செய்யணுங்கிறது தான். ருணரோக சத்துருஸ்தானம். உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவகம் ரொம்ப மோசமாக இருந்தால் மட்டும்தான் கெடுதல் நடக்கும். எல்லாருக்குமே நடக்காது. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால லைட்டாக கடன் பண்ணுறது, தொழில் வாங்கிறதுக்காக செய்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, லோன் போட்டு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இயக்குவார். இதுக்கும் இந்த இதுவும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு இருங்க. நமக்கு என்ன மாதிரியான செயல்பாடுகள் வீட்டில் நடக்குதுன்னு பாருங்கள். வீட்டுக்கு போனால் சாப்பிடும் போது சில பேர் ஒய்ஃப் திட்டுவாங்க, இல்லைன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல யாராவது சாப்பிடும் போது தான் ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யாருக்காவது சாப்பாடு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வாங்க. காலையில் ஆஃபீஸ் கிளம்பும் போது துணியெல்லாம் துவைச்சி தான் வச்சுருக்காங்க, ஒரு அயன் பண்ணி வைக்கல, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஒரு 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 நீட்னஸ் இல்லாமல் நான் கிளம்புறேன் ஆஃபீஸுக்கு அப்படின்னு நினச்சிருக்கிறவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. எல்லாேருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். அதாவது ஏழை மக்கள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். வயதானவங்க ரோட்லலாம் எவ்வளவோ பேர் நம்ம பார்க்குறோம், ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம். அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர்வு தன்னால் தெரியுங்க. கோயிலுக்கு போகிறதுங்கிறது நம்மளுடைய ஆன்மா வந்து சுத்தமாகறதுக்கான தவிர நம்மளுடைய பாவங்களை தீர்ப்பதற்காக அல்ல. அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பாவங்கள் தீர்க்கப்படுவது இங்கே வந்து நம்ம என்னென்ன கர்மாக்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் தீரும். கோயிலுக்கு போகிறதுங்கிறது நம்ம ஆன்மாவை சுத்தம் பண்ணி நம்ம கடவுளை அடையிறதுக்காக நம்ம செய்கிற விஷயங்கள். அதனால் இந்த கோயிலுக்கு போனால் என்ன அந்த கஷ்டம்லாம் தீந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் உண்மை இல்லை. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னென்னா விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து முருகனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி போகும். சில பேருக்கு முருகனை 90% பேர் முருகனை பிடிக்கும். ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்களுக்கு அவங்கள பிடிக்கும். குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு அவங்க ஜாதகத்தை பொறுத்து லைட்டாக அவங்கவுங்களுக்கு ஒரு இது மாறும். சில பேர் வந்து ஜீவ சமாதி வழிபாடுகளில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க. அதை வந்து பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. தியானம் தவங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். அதெல்லாம் நீங்கள் செயல்படுங்க. மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் வந்து போதுமானது. ஏன்னா நல்லதையும் அல்லதையும் சேர்த்தே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வந்து ஒரு வருஷம் கழித்து கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து விவரமே தெரியும். இப்போ நீங்கள் கேட்டு முறைப்படி இதில் நடந்துக்கல, நான் கொஞ்சம் அளவோடு அதிகமாக கொஞ்சம் பணம் வாங்கிட்டேன், அகலக்கால் வச்சுட்டேன், இப்படி தொழில் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக முன் தகவல் இதை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் பண்ணுங்கள். வேலைக்கு போகிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. வேலையெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். வேலையில் சரி கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், பயங்கரமான கஷ்டமாக இருக்கும். அடிக்கிற வெயில் வேறு இப்போ ஒரு மோசம். அந்த மாதிரி வெயில் ரொம்ப சிரமப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் பரவாயில்லன்னு சொல்கிறேன், உழைச்சா தான் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம குடும்பத்துக்காக நம்ம கஷ்டப்படுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் இப்போ அடுத்தது நம்ம வந்து ரிஷபராசிக்கு வந்து குரு பயிற்சி பலன் நான் பண்ணுறதா இருக்கிறோம். குரு பயிற்சி பலன் வந்து ரிஷபராசிக்கு போடுறதா இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அமைக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்.